சுவாதி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ராம்குமார் தற்கொலை முயன்று தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது அங்குள்ள நிலை குறித்த தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். ராம்குமாருடைய உடல்நிலையில தற்பொழுது முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறதா? மருத்துவமனை தகவல்கள் தற்சமயம் என்ன சொல்கிறது? அதாவது இரவு ராம்குமார் 1 மணிக்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு 14 முதல் 18 தையல்கள் வரை போடப்பட்டிருக்கிறது. அவர் அந்த எமர்ஜென்சி நிலையிலிருந்து தற்போது பொது வார்டு பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு தனியாக மருத்துவ குழுவினர் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது வரை அவர் அந்த மயக்க நிலையை தாண்டி அவர் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறார் என்று மருத்துவ குழுவினர் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. மேலும் மருத்துவமனை டீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நாளைக்கு அவர் யாரும் அவரை பேசக்கூடாது அப்படின்ற, அவர் பேசக்கூடிய நிலையில இல்ல, பேச முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் இந்த முழுமையாக குணப்படுத்துவதற்கு ஒரு 7 நாட்களாவது அவர் உள்ளே தங்கியிருக்க வேண்டும், இன்பேஷண்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையையும் முதல்வர் சொல்லியிருக்காங்க, மருத்துவமனை முதல்வர் சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தா தான் இப்போ நீதிபதிகளோ அல்லது காவல்துறையினரோ எந்த அளவுக்கு முதல்கட்ட விசாரணையை ராம்குமாரிடம் ஏற்படுத்துவார்கள், நடத்துவார்கள் என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப ராம்குமார் கிட்ட எப்போ விசாரணை மேற்கொள்ளப்படும்? சென்னை காவல்துறை அவரிடம் ஒப்படைக்கப்படுவது எப்போ ஒப்படைப்பாங்க? அதாவது மருத்துவ குழுவினர் இவர் பேசும் திறமையில் இருக்கிறார், இவரிடம் பேசலாம் என்று மருத்துவ குழுவினர் அவரது உடல்நிலையை சான்றிதழ் அளிக்க வேண்டும். அவ்வாறு சான்றிதழ் அளித்தாலே தான் முதல் கட்டமாக நீதிபதிகள் அவருக்கு கொடுப்பாங்க. அதாவது நீதிபதிகளை வைத்து இது பண்ணுவாங்க. தற்பொழுது நீங்க பார்க்கும் காட்சி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டீம், அதாவது சென்னையிலிருந்து வந்த டீம் ஒன்று தற்போது அங்கே உள்ளே செல்வதை பார்க்கலாம். அவர்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஒரு 3 போலீசார் உள்ளே போற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அவர்கள் இப்போ உள்ள போறாங்க. அவங்க இப்போ மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவமனை நிர்வாகத்திடம் அவர்கள் இந்த ராம்குமாரின் உடல்நிலை குறித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்களிடம் அவர்கள் பேசுவாங்க. முதல்ல அவரோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த போட்டோவையும் இதை வச்சு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர்தான் முடிவுக்கு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் டீன்ட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க அனுமதி கொடுத்தாலே ஒழிய அவர்கிட்ட விசாரணை நடத்த முடியாது. மற்றும் 2 நாட்களில் அவருக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்து டாக்டர்கள் சர்டிபிகேட் பண்ணா தான் நீதிபதியே அவரிடம் பேச்சு மூலமான வாக்குமூலம் எடுக்க முடியும். அதை விடுத்து அவரிடம் ஒரு அவசர நிலை கருதி அவரிடம் ஒரு வாக்குமூலம் பெற வேண்டும் என்றால் ஒரு எழுத்து மூலியமான ஒரு வாக்குமூலத்தை பெறலாம். அதுவும் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவமனை குழுவினர் அவருக்கு அதில் உடன்பாடு இருக்கும், அதில் அவருக்கு எந்த இடர்பாடும் இருக்காது என்ற ஒரு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும். அப்படி உத்தரவாதம் அளித்தால் தான் அவர்கள் கொடுக்க முடியும். ஒருவேளை இவரை இந்த நிலையிலேயே ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு உத்தரவாதம் மருத்துவ குழுவினர் கொடுத்தாலே ஒழிய இவர் சென்னைக்கும் அழைத்து செல்ல முடியாது. ஒருவேளை ஆம்புலன்ஸ் மூலம் பாதுகாப்பாக உபகரணங்களை, மருத்துவ உபகரணங்களோடு மேல் சிகிச்சைக்கு அல்லது இந்திய சிகிச்சைக்காக சென்னை அழைத்து சென்று விசாரணைக்கு ஒத்துழைப்பு அதிகம் தேவைப்படும் பட்சத்தில் சென்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று போலீசார் கருதினால் அதற்கு மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவமனை அதிகாரிகளும் இவருக்கு அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அதற்கு பிரத்யேக வாகனங்களை ரெடி செய்து அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும். முதலில் மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவமனை அதிகாரிகளிடம் கேட்டபோது இது குற்றவாளியாக கருதாமல் அவர் ஒரு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நோயாளியாக பார்ப்பதாக சொல்கிறார்கள். அதே போல காவல்துறை தரப்பிலும் நாம் விசாரித்தவரை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு புகைப்படத்தை வைத்து தேடிய போது ராம்குமாரை தேடினோம். அவரை இந்த இடத்தில் இருப்பதாக தெரிந்து அவரை பிடித்து விசாரிப்பதற்காக சென்றபோது அவர் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனால் குற்றவாளி இவர்தான் என்ற ஒரு உறுதியான தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இவர் தற்போது இருக்கிற நிலையில் அவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க அவரிடம் தேவையில்லாமல் அவரை துன்புறுத்த விரும்பவில்லை. அவர் தற்போது ஒரு நோயாளியாக பார்க்கிறோம். அவர் நோய் குணமடைந்தால் தான் விசாரணையை தொடங்குவோம் என்ற ஒரு நிலையை காவல்துறையினர் நமக்கு தெரிவிக்கிறார்கள். சுவாதி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ராம்குமாருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்டோம்.